வந்து ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? அந்த போறது வந்து நம்மளுடைய காலிங். அங்க வந்து நீங்க பழைய ஏற்பாட்டுல நம்ம பத்தி பார்த்தோம். அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு வந்து ஆண்டவர் வந்து கூப்பிட்டாரு, இவங்கெல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு ஸ்பெசிபிக்கா. சோ இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஓகே, நீங்க தலைவர்களாக இருக்கிறீங்க, போதகர்கள் தலைவர்களாக இருக்கிறீங்க, எல்டர்ஸ் லீடர்ஸ். ஓகே, சோ நீங்க எந்த கேட்டகரியில இருக்கணும்? நீங்க பிலீவர்ஸா டிசைபிளா? பிலீவர்ஸ் தமிழ்ல என்ன? விசுவாசிகளா சீடர்களா? சீஷர்களா? சீஷர்களா? எந்த கேட்டகரியில நீங்க லீடர்ஸா இருக்கிறீங்க? எந்த கேட்டகரியில இருக்கணும்? சீஷர். சீஷர் ரொம்ப ஸ்லோவா கேக்குது. சீஷர்களா இருக்கணுமா நீங்க? கரெக்டா? எஸ். அந்த சீஷத்துவத்துல வந்து எந்த கேட்டகரியில இருக்கீங்க? இன்ட்ரோடக்ஷனா, மீடியமா, ஹையா இருக்கணும்? லீடர், நீங்க லீடர்ஸா இருக்கிறீங்க. எங்க இருக்கணும்? எங்க? ஹைல இருக்கணும். சீஷன்லயும் கொஞ்சம் ஸ்டார்டிங், இப்பதான் வந்து விசுவாசியில இருந்து இப்ப வந்து அவன் சீஷனா மாறி இருக்கிறான். இப்ப வந்து இந்த சீஷத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் வந்து கொஞ்சம் மீடியம் ஆகி கொஞ்சம் ஹையா இருக்கணும். அப்பனா அதுதான் வந்து ஆண்டவர் சொல்றாருங்க இந்த மத்தேயுல. அன்னைக்கு வந்து அந்த மக்களை கூப்பிட்டாரு, ஆண்டவர் கூப்பிட்டாரு, தேவன் கூப்பிட்டாரு, போய் இந்த ஆலயத்தை கட்டுங்கன்னு. இன்னைக்கு நம்மள வந்து ஆண்டவர் என்னத்துக்கு கூப்பிடுறாரு? மத்தேயு 28:19-20 இது எல்லாத்துக்கும் தெரியணும். லீடர்ஸா இருக்கணும்னா எல்லாத்துக்கும் தெரியணும் இந்த வசனம். என்ன வசனம்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் என்ன ஆக்கணுமா? ஏன் சீஷராக்கின்னு சொல்ற? ஏன் வந்து பிலீவர்ஸா ஆகுங்கன்னு சொல்ல? காஸ்பல் அததான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. போய் சுவிசேஷம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க, இயேசு பிறந்தார், மரித்தார், மறுபடியும் வருவார், பாவங்களை அதை போய் சொல்லும் பொழுது ஏன் இங்க ஸ்பெசிபிக்கா அவருடைய சீஷர்கள் கிட்ட போய் நீங்க போய் சீஷர்கள் செய்யுங்கள் என்ன சொல்றாங்க? ஏன் நினைக்கிறீங்க? ஏன் என்ன விசுவாசிகளாகவே இருக்கக்கூடாது? ஏன்? இயேசுவோட ஊழியத்தை அடுத்து அவங்க இயேசு சீசர்களா தொடர்ந்தாங்க. ஓகே, அப்ப அடுத்து அவங்க உருவாக்கணும், சீசர்கள் உருவாக்கணும் தான் ஊழியம் தொடர்ந்து கொண்டு போயிடுறாங்க. பிலீவர்ஸ் வந்து ஊழியம் சில பேர் பிலீவர்ஸ் தான் வந்து பயங்கரமா காஸ்பலை ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாதானே? சில பேர் வந்து புது பிலீவர்ஸ், அவன் போய் போல்ட் ஆபீசர் சொல்லிட்டு இருக்கான், அது போய் சொல்லிட்டு இருக்கான். ஏன் நீங்க வந்து ஆண்டவர் சொன்னாரு நீங்க போய் மற்றவர்களையும் சீஷர்களாக ஆக்குங்கன்னு? ஏன் நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, ஊழியம் வரணும். ஓகே, ஆனா ஒரு ஸ்பெசிபிக்கா அந்த கேட்டகரி ஆக இருக்கணும். ஏன்? அந்த அனுபவத்துக்குள்ள. வெரி குட். ஓகே, தைரியம் இருக்கு, அனுபவம். வேற என்ன? ஓகே ஓகே ஓகே, வெரி குட். சுவிசேஷம் வந்து பிலீவர்ஸ் கூட சொல்லலாம். சுவிசேஷம் வந்து சொல்றது தானே. ஓகே, அது பேப்டிசம் அதெல்லாம் வந்து பாஸ்டர் பாத்துக்குவாரு. நான் வந்து போய் காஸ்பல் தானே சொல்லணும். ஏன் சீஷர்கள் ஆக்குங்கன்னு என்ன சொன்னார்னா, அந்த லெவலா நீங்க வந்துட்டீங்கன்னா அவர் அந்த காலத்துல தெரியும். இந்த காலத்துல எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு சீஷனாக இருந்தால் நீங்க வந்து என்ன செய்ய முடியுமா? என்ன செய்ய முடியும்? ஓகே, வழி நடத்த முடியும். நீங்க வழி நடத்துக்கு வந்து நீங்க எப்படி இருக்க முடியும்? நீங்க உறுதியாக இருக்க முடியும். நீங்க சீஷர்களாக எல்லா காட்டி பிலீவர்ஸாக மட்டும் இருந்தா உழுவறதுக்கு ரொம்ப சுலபமாக ஆயிரும். கொஞ்சம் சீஷரான லெவலுக்கு வந்துட்டா அந்த கேட்டேன், ஹையா இருக்கிறீங்களா, மீடியம்ல இருக்கீங்களா, லோல இருக்கீங்களா? நீங்க நம்ம எல்லாம் ஹையா வரணும். ஏன் தெரியுமா? இந்த காலகட்டத்திலே ஆண்டவருக்கு அப்பயே தெரியுங்க. ஆண்டவர் சொன்னார்ல பேதுரு கிட்ட என்னன்னு, சாத்தா வந்து என்கிட்ட என்ன கேட்டானா? உன்னை வந்து என்ன செய்யணும்னு சொன்னானா? உத்தரவு
என்னத்துக்கு? போட்டு என்ன தமிழ்ல நல்லா சொல்லுவாங்க, போட்டு உரிக்கிறதுக்கு உத்தரவு. அதே மாதிரி இன்னைக்கு கேட்டுட்டு இருப்பா, பாஸ்டர் ஜோனத்தன் நான் போய் உரிக்கணும், அவர் வந்து இன்னும் பேசிட்டு இருக்காரு, சோ ப்ராப்ளம் உண்டாக்கணும். சிரிக்கிறாங்க, நல்ல சீஷர் வச்சிருக்கீங்க. போய் உத்தரவு கேட்டுக்கொண்டே இருப்பான். சோ சீஷராக இருந்தா நம்ம கொஞ்சம் தான் பண்ணணும். எப்படி ஏன் தெரியுமா? சீஷரோட லெவலுக்கு வந்துட்டா என்ன செய்வோம்? நம்ம ப்ரே பண்ணுவோம், பைபிளை படிப்போம், உபவாசிப்போம், சர்ச்சுக்கு வருவோம், ஊழியத்தில் இருப்போம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஃபெய்த் அனுபவம் இருக்கும். வேற என்னமோ சொன்னீங்களே, என்ன அனுபவம் இருக்கும், வேற என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும், வேற என்ன இருக்கும்? அவருக்காக எழும்புகிற அந்த வாஞ்சிக்கு அந்த அந்த வேற லெவலுங்க. நீங்க டிசிஷன்னா வேற லெவல். சோ அந்த லெவல்ல இருந்தாதான் இன்னைக்கு இந்த உலகத்திலே நம்ம எப்படி ஊழியம் செய்ய முடியும். இல்லங்கட்டி ஓடிடுவாங்க எல்லாம். அதான் சொன்னாரு, போய் சீஷரா ஆக்குங்க. பிலீவர்ஸ் பத்தாது, பிலீவர்ஸா இருக்கிறது மட்டும் பத்தாதுங்க. சோ அதுதான் வந்து சீஷனாக எப்படி மாத்திரம்னா இந்த பில்ட் பண்ணுவாங்க. எப்படி ஆண்டவருடைய வார்த்தையிலே அவங்கள பில்ட் பண்ணணும். கொண்டு வந்துட்டா மட்டும் போதாது. bring to the church not enough. என்ன செய்யணும்? வசனத்திலும் சரி, அனுபவத்திலும் சரி, டெஸ்டிமனியிலும் சரி, ஐக்கியத்திலும் சரி, என்ன அவங்கள பில்ட் பண்ணணும். அது உங்களோட வேலை, பாஸ்டரோட வேலை இல்ல. லீடர்ஸ், அது உங்களுக்கும் பங்கு இருக்கு. ஓகே, சோ டுடேஸ் கால், அன்னைக்கு கால் வந்து போய் என்ன ஆலயத்தை கட்டுங்க. இன்னைக்கு என்னத்தை கட்டணும்? ராஜ்யத்தை கட்டணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். ஓகே, ஆனா அந்த கட்டும் பொழுது கொரிந்தி சபையில என்ன ஆயிடுச்சு? இது வந்துருச்சு, பிரிவினை வந்துருச்சு. ஊழியம் நல்லா பெருகும் போது என்ன ஆகும்? ஏன் வரும்? பிசாசு மேல போடாதீங்க. ஏன் வரும் தெரியுமா? பொறாமை வரும். நான் தான் வந்து இவ்வளவு பேர் கொண்டு வந்தேன் இந்த சபைக்கு, இவ்வளவு பேர் நான் ஆண்டவர் என்ன ரட்சிப்புக்குள்ள நான் கொண்டு வந்தேன், என்னைய தலைவனாக்காம அவன் இப்பதான் வந்திருக்கான். இந்த மாதிரி பிரிவினை சக்சஸான சர்ச்சில் வரும். சக்சஸான சர்ச்சில் அதான் பவுல் எழுதுறாரு, நம்ம எல்லாம் வந்து என்னது, வெறும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், தலைவர்களாக இருந்தாலும் என்ன, ஆண்டவர் முன்னுக்கு நம்ம என்ன, வெறும் ஊழியக்காரன் தான். அடுத்த ஸ்லைட். ஓகே, அவருக்கு முந்தி என்ன, ஊழியக்காரர்கள். ஓகே, நமக்கு என்ன இருக்கு? எல்லாத்துக்கும் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எல்லாத்துக்கும் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எல்லாம் சேர்ந்து செய்யற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. பாஸ்டருக்கு மட்டும் இல்ல, எல்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, லீட் இல்ல, எல்லாத்துக்கும் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 3:6-7 என்ன போட்டிருக்கு? நான் நட்டு, நான் வந்து என்ன நட்டு, ஒரு ஆள் வந்து நட்டாரு, அப்போலோ நீர் பாய்ச்சினார், அப்போலோ நீர் ஊத்தினாரு, தேவனே விளைய செய்தார். கடைசில யாரு? தேவன். அதான் சொல்றாரு, நீங்க என்ன செஞ்சாலும் கடைசில ஆண்டவர் தான். அது வந்து என்ன அனுபவ ஊழியம் செஞ்சாலும் அந்த சக்சஸ் கடைசியில ஆண்டவருக்கு தான். மகிமை வந்து ஆண்டவருக்கு தான் போகணும். நம்ம வந்து ஊழியக்காரர், நம்ம செய்ய வேண்டியதுதான். நமக்கு கொடுத்த வேலையை நம்ம செய்யணும். மத்த பார்த்து கொண்டு இருக்காதீங்க. நம்ம உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அதை நல்லா செய்யுங்க. அதான் சொல்றாரு, நான் வந்து நட்ட, அப்போலோஸ் வந்து தண்ணி ஊத்தினாரு, ஒன்னும் போட்டுருக்கலாம், நிறைய போட்டுருக்கலாம். இன்னொருத்த வந்து அப்படியே புல்லெல்லாம் எடுத்தாரு, இன்னொரு வந்து நல்லா ட்ரிம் பண்ணாரு, நிறைய போடலாமே. அப்புறம் கடைசியில யாரு வளர்ச்சிக்கு? யாரு? தேவன் தான். சோ நம்மளாம் வந்து ஆண்டவருடைய ஒரு தயவு இல்லாம ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய முடியாதுங்க. பெரிய நடப்போடு நீங்க வந்து ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு இவ்வளவு இருக்கு, அந்நிய பாஷையுமே நான் கையை வச்சு அண்ணா உழுவுறாங்க, நான் வந்து ப்ரே பண்ணா ஜெபத்துக்கு வந்து பவர் இருக்கு, அதெல்லாம் எங்க இருந்து வருதுங்க? ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நத்திங். நம்ம கிட்ட இருக்கிறதும் நம்ம யாரா இருக்கிறோமோ என்ற ஆண்டவருடைய கிருபையினால தான். இன்னைக்கு தள்ளிட்டு வேற ஆளை கொண்டு வர்றதுக்கு அவருக்கு இவ்வளவுதான்.
எத்தனை பேர் அவரை எழுப்பி இருக்காரு. சில பேர் வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தால் அப்படியே தள்ளி விட்டுட்டு வேற ஆள் கொண்டு வந்துருவாரு. பாறையிலிருந்து தண்ணி எடுக்க வந்த தேவன் புது மனிதனை உண்டாக்க முடியாதா? சின்ன சுலபமாக. நம்ம எல்லார்கிட்டையும் ஊழியம் உழுந்துரும் நினைச்சிடாதீங்க. நம்ம விட்டுட்டா பார்த்த ஜோனத்தனுக்கு ஐயோன்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் புது ஆளை கொண்டே வந்து கொண்டிருப்பாரு. ஓகே, சோ நம்ம ஆல்வேஸ் மஸ்ட் ரிமெம்பர், ஆண்டவர் தான் வந்து நம்முடைய ஊழியத்துக்கு சக்சஸ் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நம்மளுடைய வார்த்தை அல்ல, நம்மளுடைய வர்ஷிப் டீம் அல்ல, நம்மளுடைய ஃபெலோஷிப் அல்ல. இல்ல, கடைசியில நம்ம செய்யணும். கடைசியில மகிமை ஆண்டவருக்கு தான் போகணும். ஆண்டவரே, நீர் தான் இந்த growth கொடுத்தீர், நீ தான் எங்களுக்கு இந்த 10 சபையை ஆக்கினீர், நீ தான் இந்த 80 பேரை கொண்டு வந்தீர் சொல்லிக்கிட்டே இருக்க வேணும். இது வந்து ஆண்டவர் தான் செய்வார். ஓகே, now choosing the right leaders. வருது இப்ப choosing the right leaders, சரியான என்ன தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். எஸ்ரா 8:24 இருந்து 30 இருந்து இந்த நான் இதை எடுத்திருக்கிறேன். ஓகே, 8:24 இருந்து படிக்க வேணாம். ஓகே, நீங்க போய் வீட்டுல படிச்சீங்க. முதலாவதாக அவர் வந்து என்ன தெரியுமா, இந்த 8:24 இருந்து 30 நீங்க என்ன தெரியுமா பார்க்கணும். இங்க வந்து the importance of integrity. இன்டெகிரிட்டினா என்ன? உண்மைத்துவம். ஓகேலா, உண்மைத்துவம் ரொம்ப சிம்பிளா இருக்கு தமிழ்ல, ஆனா இன்டெகிரிட்டி பெருசா இருக்கு. ஓகே, ஸ்டூவர்ட்ஷிப்னா என்ன? கொடுத்த வேலையை சரியாக செய்யணும். ஸ்டூவர்ட், காசு கொடுத்திருக்காங்களா, சபை பணத்தை சரியாக பார்க்கணும். சும்மா அனாவசியமா செலவு பண்ணிக்கிட்டு அது ஸ்டூவர்ட். ஓகே, கொடுத்த வேலையை சரியாக செய்யணும். மேனேஜ்மெண்ட், அதாவது சரியா இந்த இதெல்லாம் மேனேஜ் பண்றது, மக்களை மேனேஜ் பண்றது, ரிசோர்சஸ், அந்த பில்டிங் மேனேஜ் பண்றது, கரெக்டான ஆட்கள் தேவை. இதுதான் இங்க சொல்லுது. ஓகே, சோ நீங்க படிக்கும் போது இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஃபன்னியா இருக்கும். ஏன் தெரியுமா? ஓகே, ஒரு வேர்ஸ் படிப்போம். 8:25 படிக்கிறீங்களா? ராஜாவும் இல்ல எஸ்ரா 8:25. ஆமாவா? ஓகே ஓகே. ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரர்களும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று எடுத்துக் கொடுத்த காணிக்கை ஆகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவர்களிடத்தில் நிறுத்தி கொடுத்தேன். அவர்கள் கையிலே நான் 550 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து நிறையான வெள்ளி பனிமுட்டைகளையும் 100 தாலந்து பொன்னையும் 1000 தங்க காசு பெருமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பல 2 நல்ல வெண்கல பாத்திரங்களையும் நிறுத்தி கொடுத்து. ஓகே, என்ன எப்ப முடிச்சா? ஓகே, என்ன செஞ்சாரா எஸ்ரா? அது நீங்க 24 பாத்தீங்கன்னா அவங்க ஆட்கள் எல்லாம் தேடின 12 பேர் எடுத்தாராம். 12 பேர் எடுத்து 10 பேரா 10 2 12 இல்ல 12 பேர் எடுத்து என்ன செஞ்சாராம்? ராஜா கொடுத்த அந்த கோல்டு சில்வர் எல்லாத்தையும் என்ன பங்கு பெற்று என்ன செஞ்சாராம்? கையில கொடுத்து என்ன செஞ்சாராம்? நிறுத்தினார். என்ன நிறுத்தினாரா? நிக்கிறது மாதிரி இருக்கு. நிறுத்து வே பண்ணாரா? அதாவது உங்களுக்கு எத்தனை கிலோ? இந்த 12 பேர் யாருன்னு நீங்க பாக்குறீங்களா? யாரு? கொஞ்சம் பாருங்க மேல 24வது வசனம். பின்பு நான் ஆசாரியரின் தலைவர்களிலே யாரு? இவங்கெல்லாம் வந்து ஆசாரியர்கள்கிட்ட இந்த ஜாமானம் கொடுத்து என்ன செய்யறாரா? அவங்கள நம்பலையா? நான் என்ன சொல்றேன்னு, ஆசாரியர்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு 12 பேர் கூப்பிட்டு நிக்கிறாங்க. இந்த உனக்கு 1 கிலோ, உனக்கு 2 கிலோ, 3 கிலோ, 1 கிலோ, அரை கிலோ கொடுத்துட்டு அதை என்ன பண்றாரா? நிறுத்தி போடுறாரு. ஜோனதன் 1 கிலோ, எப்ரஹாம் 2 கிலோ. யாரு அவங்க நிக்கிறவங்களா?
ஆசாரியர்கிட்டயே நிக்கணும்னா எப்படிங்க? அவருக்கு தெரியும் மனுஷன் மனுஷன்தான், மனுஷன் தான். வெங்கலத்தை பார்த்து கோல்ட பார்த்து கொஞ்சம் என்ன வந்துடும்? ஆசை வந்துடும். எதுக்கும் நம்ம யார ப்ரொடெக்ட் பண்றான்? யார ப்ரொடெக்ட் பண்றாரு? அந்த ஆசாரியர்களை ப்ரொடெக்ட் பண்றாரு, அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கிறாரு. அதாவது நான் தெரியும் உனக்கு 1 கிலோ கொடுத்திருக்கேன், உனக்கும் தெரியும் நான் 1 கிலோ கொடுத்திருக்கேன். அங்க என்ன கத்து கொடுக்கிறாருன்னா நம்மளும் அந்த மாதிரி தான் செய்யணுங்க. ஒரு வேலை கொடுத்துட்டா அந்த வேலைக்கு நம்ம என்ன செய்யணும்? ரெக்கார்ட் கொடுக்கணும். நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? கொடுத்துட்டு விட்டுறோம். சோ அக்கௌண்டபிலிட்டி இல்ல. ஒரு 10 காரியம் நம்ம செய்ய சொன்னா அந்த 10 காரியத்தை நம்ம எழுதி கொடுக்கணும். இதுதான் குட் மேனேஜ்மெண்ட். பிகாஸ் அவனுக்கும் தெரியணும் என்ன செய்யணும்னு. அவன்கிட்ட கொடுக்கணும். இது செய்ய இது செய்ய எழுதி கொடுக்கணும். இங்க என்ன நிறுத்தி கொடுக்கிறாரு. அப்புறம் போய் பாருங்க கடைசியில 30ல அப்படியே அந்த ஆசாரியரும் லேவியரும் அந்த வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் எருசலேமில் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படி நிறுத்தி வாங்கி கொண்டார்கள். மறுபடியும் நிறுத்தி வாங்கி கொண்டார்களாம். நிறுத்தி கொண்டே இருக்கிறார்களாம். யாரு? லீடர்ஸ் இல்ல, சப்போர்ட் ஸ்டாஃப் இல்ல, பாஸ்டர்ஸ் எல்லாம் 12 பேரு. ஆண்டவருடைய காரியத்துல நம்ம விளையாட முடியாதுங்க. அங்கதான் அங்க லெசன். இந்த ஆண்டவருடைய பொருட்கள், இந்த வெண்கலம், இந்த கோல்டு எல்லாம் இருக்குல்ல, நல்ல ஒரு வேர்ஸ்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் யாருடையது? ஆண்டவருடைய தேவாலயத்திலே உள்ள காரியங்கள். சோ இதெல்லாம் ரொம்ப பரிசுத்தமான காரியங்கள். கொஞ்சம் கூட குறைய கூடாது. பத்திரமா பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, இதே மாதிரி நம்ம சபைக்கு வருவோம். சபையில பாருங்க, சில காரியங்கள் எல்லாம் நம்ம இலட்சியமாக செய்ய முடியும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இது முன்னுக்கு இருக்கு. ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் முதல்ல வாங்கின பிறகு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ப்ரே பண்ணீங்களா? இல்ல. ஓகே, ப்ரே பண்ணல. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? வாங்கிட்ட பிறகு இது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய மகிமைக்கு பயன்படுத்துகிறது. எல்லா இந்த காரியங்கள்லாம் ஆண்டவருடையது. ஆண்டவருடைய காரியங்களுக்கு, ஆண்டவருடைய வர்ஷிப்புக்கும் ஆண்டவருடைய மகிமைக்கும் பயன்படுத்திருக்கிற காரியங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் கேர்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். பிகாஸ் இதெல்லாம் ஆண்டவருக்கு மகிமைக்கென்று நம்ம மியூசிக் விளையாடணும். இப்போ ஆண்டவருடைய மகிமைக்கென்று வாசிக்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கும்? நம்ம டேக் கேர் பண்ணணும். யாரு இந்த பேஸ் கிட்டார், இந்த கிட்டார்லாம் இருக்குல்ல, அவங்களாம் இது பேஸ் கிட்டாரை பார்க்க கூடாது. இது ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று பயன்படுத்துகிற ஒரு கருவிகள். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பயன்படுத்தணும். ஏனோ தானோ பயன்படுத்தக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன பொருட்கள் இருந்தாலும் சரி, பிஎஸ் சிஸ்டமா இல்ல கம்ப்யூட்டரா, இதெல்லாம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஆண்டவருடைய பாருங்க, இந்த ஆண்டவருடைய காரியத்தை எப்படி பயத்தோடு ஒரு ஃபியர் ஆஃப் காடோட அவங்க வே பண்ணி கொஞ்சம் கூட குறைய கூடாது. எடுத்து திருப்பி போய் வே பண்ணி திருப்பி தான் போய் ஆலயத்தில் வைக்கிறாங்க. அக்கௌண்டபிலிட்டி ஓகே இருக்கு. சீக்ரெட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ரொம்ப பரிசுத்தமான ஒரு பொருட்கள் அறிந்து கொண்டுதான் அவங்க போய் அதெல்லாம் வைக்கிறாங்க. இன்டெகிரிட்டி அங்க போட்டிருக்கு. கீப் அண்ட் வாட்ச் போட்டிருக்கு. காட் நேம் verse 29 படிங்க. 29ஆம் வசனம். அதே 8 நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர்கள் லேவியருடைய பொருட்களும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கு முன்பாக நிறுத்தி, தலைவர்கள் முன்னாக என்ன செய்யணுமா? நிறுத்தணுமா? திருப்பி வே பண்ணணுமா? வே பண்ணி என்ன செய்யணுமா? நிறுத்தி ஒப்புவிக்க மட்டும் விழிப்பாய் இருந்து அதை காத்துக்கொள்ளுங்க. விழிப்பா இருந்து பி கேர்ஃபுல், டேக் கேர், காட் பண்ணுங்க. அங்க போய் கொடுக்கிற வரைக்கும், அங்க போய் வே பண்ற வரைக்கும்
அதை நீங்க பத்திரமா பார்த்துக் கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய பொருட்கள் இதெல்லாம். சரி, இந்த மாதிரி இதெல்லாம் ஆண்டவருடைய பணத்தை, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுத்த பணத்தில் இருந்துதான் இது வாங்கினது தானே? ஆமா தானே? ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த மக்கள்லாம் எப்படி பயபக்தியோடு கொடுத்திருப்பாங்க. அவங்க கொடுக்கிற பணத்தை வைத்து நீங்க போட்டு அடிச்சுட்டு இருந்தீங்களா எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஆண்டவருடைய பணத்தை வைத்து ஆண்டவருடைய பொருட்களை வாங்கும் பொழுது அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்பார். யூஸ் பண்றவங்கள கேட்பார். சோ இப்ப நமக்கு தெரியும் நம்ம என்ன செய்யறோம். ராஜ்யத்தை கட்ட போறோம். நீங்களா தலைவர்கள், பாஸ்டர்ஸ், லீடர்ஸ்லாம் ஓகே என்ன செய்ய வேண்டும் தெரியும் உங்களுக்கு. ஆனா நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்களா என்னதான் நீங்க செய்யணும்? ஆக்சுவலி என்னதான் செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு? லீடர்ஸ், எல்டர்ஸ், பாஸ்டர்ஸ் ஓகே, அவங்களுக்கு ஸ்பெஷல் காலிங், அவங்க தெரியும். புத்தவங்களா லீடர்ஸ், எல்டர்ஸ், பாஸ்டர்ஸ் வாய்ப்புங்களா என்னதான் ஆக்சுவலி நம்மளுடைய மிஷன். நான் பாஸ்டர் இல்லை, ஸோ நானும் இந்த குரூப்ல தான் இருக்கணும். முதல்ல 4 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். முதலாவது சுவிசேஷத்தை சொல்லணும். இதான் நம்மளுடைய வேலை. ஆமா தானே? கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தலைவர்களாக இருக்கிறோம். The first point is believing. மத்தவங்க என்ன gospel-ஐ விசுவாசிக்கணும். That's the first thing. இரண்டாவது என்ன belonging. அதாவது நம்ம ஒரு என்ன சபையில ஒரு ஃபேமிலியாக இருக்கிறோம். அவங்க ஃபீல் பண்ணணும். புதுசா வரவங்க என்ன ஒரு ஃபேமிலியோட நம்ம இருக்கிறோம். ஒரு சர்ச், இந்த ரொம்ப நல்ல சர்ச், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அவங்க தனியா இருக்கிற மாதிரி இருக்க கூடாது. அப்பனா சபை இட்ஸ் நாட் வர்க்கிங். புதுசா வரவங்க என்ன they must feel they are part of the family. ரொம்ப முக்கியம் belonging, a sense of belonging. இது செய்யணும். ஃபெலோஷிப்லயோ சரி, நீங்க எப்படி செய்யறீங்களோ வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது பிஹேவிங்னா என்ன கத்து கொடுக்கணும்? வார்த்தையை கத்து கொடுத்து எப்படி இருக்கணும். எப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கணும். சர்ச்சில் ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி இருக்க கூடாதுன்னு கத்து கொடுக்கணும். பிகாஸ் உங்க இப்போ வந்துட்டாங்களா நம்ம கூட, ஸோ இதை கத்து கொடுக்கணும். இது ஸ்டெப்ஸ். பிஹேவ்னு போட்டிருக்கு, அது பீனால பிஹேவ்லா. அப்படின்னா நம்ம என்ன கத்து கொடுக்கிறோமா? எப்படி வாழணும், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, இந்த மாதிரி காரியங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, எப்படி பேசணும், வேலை இடத்துல போய் எப்படி நம்ம இருக்கணும், கிறிஸ்தவர்களாக இருந்து தலைவர்களாக இருந்து நம்ம எப்படி எப்படி என்ன சொல்லுவாங்க ட்ரெஸ் பண்றோம். மற்றவங்க பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்றோமா, ஒரு டெஸ்டிமனியாக இருக்கிறோமா, பேசும் பொழுது சர்ச்சில் பேசுற வேற வார்த்தை, வெளியே பேசுறது வேற மாதிரி, அப்படி இருக்கிறோமா. லீடர்ஸ் கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப பாஸ்டர்ஸ் கிட்டயும் தான் ஆண்டவர் கேட்பாரு, நான் கேட்கல, ஆண்டவர் கேட்பாரு. ஓகே, சோ ஒரு லீடரா வந்த பிறகு நம்ம மற்றவங்களை கொண்டு வர்றது நம்ம செய்யறோம். ஓகே, கொண்டு வர. அப்ப நாம எப்படி இருக்க வேண்டும்? அவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவங்க வெளியில பார்த்துட்டு என்னாலா இவன் முன்னுக்கு சர்ச்சில் லீட் பண்ணிக்கிட்டு நாங்க பாக்குற பப்புல உட்காந்துட்டு இருக்கான். என்ன வர்ஷிப் டீம்ல நான் பார்த்த கீபோர்டு அனாயிண்டிங்கோட பயங்கரமா வாசிக்கிறான். அப்புறம் பார்த்தா யூடியூப்ல அங்க பப்புல வாசி கொண்டு இருக்கிறான். இது சாரியா யங் பிள்ளைங்களாம் இருக்கீங்க, இந்த 2 வேஷம்லாம் போட முடியாது. ஆண்டவர் நீங்க போடலாம், நோ ப்ராப்ளம் இல்ல. ஆண்டவர் பார்த்துப்பாரு. நம்ம ஆண்டவர் ரொம்ப பொறுமை உள்ள ஆண்டவர், ரொம்ப பொறுமை உள்ள ஆண்டவர். எனக்கு 65 வயசு ஆகுது. இப்ப நான் அப்பனா எவ்வளவு பார்த்திருப்பேன் நான். எனக்கு 65 வயசு ஆகும்போது நான் எவ்வளவு பார்த்திருப்பேன், எவ்வளவு பேரை நான் பார்த்திருப்பேன், எவ்வளவு லீடர்ஸ் நான் பார்த்திருப்பேன், எவ்வளவு டேலண்டட் பீப்புளை பார்த்திருப்பேன், எவ்வளவு மியூசிஷியன்ஸ் நான் பார்த்திருப்பேன். அவங்க ஏறுறதும் பார்த்திருக்கேன், கீழே உழுவுறதும் பார்த்திருக்கேன். ஏன் தெரியுமா?
தப்பான சாய்ஸஸ் செய்யறாங்க. எல்லா சாய்ஸஸ் தான், எல்லா சாய்ஸஸ்க்கும் கான்சிக்வன்ஸ் இருக்கு. ஆமா தானே? சாய்ஸ்ல தான் இருக்கு. ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரோட காரியம் செய்தா அது அந்த சாய்ஸ்க்கு உங்களுக்கு ரிவார்ட் இருக்கு. இங்க போனீங்கன்னா இங்க கான்சிக்வன்ஸ் இருக்கு. சோ இங்க 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 சர்ச்சில் வந்து வர்ஷிப் டீம்ல இருந்துகிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சபையில தலைமைத்துவம் வைத்துக்கிட்டு நான் ட்ரெஷரரு, நான் வந்து சர்ச்சில் லீடரு, தெரியல உங்க சர்ச்சில் எல்லாம் என்ன இருக்குன்னு, மிஷனுக்கு நான் தான் சேர்மேன், இவெஞ்சலிசம் நான் தான் சேர்மேன், சண்டே ஸ்கூலுக்குலாம் நான் இந்த மாதிரி இருந்துகிட்டு, ஆனா வெளியே போன பிறகு வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாதுங்க. முடியாது. ஆனா இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நம்ம தலைவர்கள், சபை தலைவர்கள். எனக்கு தெரியும் ஒரு பெரிய மெகா சர்ச் மியூசிஷியன் என்ன செய்யறான்னு எனக்கு தெரியும். ஆனா சண்டே பயங்கர வர்ஷிப், ஃபேண்டாஸ்டிக், சரியான டேலண்ட் மியூசிக்ல. ஆனா மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும்னா, நம்ம சர்ச்சில் ஒரு பையன் போய் சுத்திட்டு இருந்தான். அவன் கூட அவன் சுத்தவ வரைக்கும் அவன் லைஃப்ல பிளெஸிங் இல்ல, எப்ப விட்டுட்டு வந்தாலும் பயங்கர பிளெஸிங். எஸ், ட்ரூ ஸ்டோரி சொல்றேன். சுத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும். நல்ல கெட்ட குமாரனா, ப்ரோடிகல் சன், இளைய குமாரன், ஓகே, அவன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் போய் என்ஜாய் பண்ணிங்களா, அப்புறம் வந்து டக்குன்னு ஒரு அடி விடுவோம். அப்புறம் திருப்பி வந்துட்டு பிறகு பயங்கர நல்ல புது வேலை கிடைச்சிருக்கு, கல்யாணம் பண்ண போறோம், இல்லாட்டி சுத்திக்கிட்டாங்க. நல்ல ஒரு பாப்பா இருங்க. சர்ச்சில் கீதார் விளையாடிட்டு பப்ல போய் கீதார் விளையாட முடியாதுங்க, கூடாது. cannot. ஆனா பாஸ்டர்ஸ்க்குலாம் பயம். ஏன் தெரியுமா? ஐயோ அவங்க போயிட்டானா மியூசிக் விளையாடுறதுக்கு ஆள் இல்லையே. மியூசிக் விளையாடுறதுக்கு நீங்க ப்ரே பண்ணுங்க, ஆண்டவர் கொண்டு ஒருத்தன் அப்படியே வருவான் உங்க சர்ச்சுக்கு. நீங்க பயப்படாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து நீங்க கவுன்சில் பண்ணணும். பிரதர், இந்த மாதிரி செய்யறது நீங்க தப்பு, சிஸ்டர் நீங்க இந்த மாதிரி செய்யறது தப்பு, போனா பரவாயில்லைங்க, நீங்க சரியா இருக்கணும். ஆண்டவர் கொண்டு வருவாரு மியூசிஷியன், ஆண்டவர் கொண்டு வருவார் ஊழியக்காரன். வார்த்தையிலே அடிப்படை வச்சு நீங்க கவுன்சில் பண்ணணும், சொல்லணும் இது செய்யறது தப்பு, இது முடியாது, இந்த ரெண்டு வாழ்க்கை வாழ்றது சரியில்லைன்னு சொல்லணும். அதுல 10 பேர் லைக் பண்ணுவோம். அதையாவது சர்ச் எழுதுறது ஒருத்தன் அவர் போடுவாரு Facebookல, இவங்க லைக் பண்ணுவாங்க. யாரு? சர்ச் நம்ம சேர்மேன். எப்படிங்க? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், சோசியல் மீடியால கேர்ஃபுல்லா இருக்கணும், என்ன பேசுறோம்னு கேர்ஃபுல்லா இருக்கணும். காரணம் ஆண்டவருக்கு நம்ம பதில் சொல்லணுங்க. அடிக்கடி எனக்கு தெரியல ஏன் நம்ம சர்ச்சில் வந்து 2-3 வாட்டி இதே sermon நான் வந்து ப்ரீச் பண்ணேன். ஆண்டவர் கடைசி காலத்துல 2 புக்கை திறப்பாரு. ஒன்னு புக்கு வந்து செல்வேஷன் புக்கு, ஒன்னு வந்து ஒர்க்ஸ் புக்கு. செல்வேஷன் புக்ல நம்ம இருக்கணுங்க, இல்ல அப்படி ஸ்ட்ரெயிட் அவே ஹெல்ல. ரெண்டாவது என்ன நற்கிரியை செய்தேன்னு அந்த புக்ல இருக்கும். அதுக்கு தகுந்தபடிதான் நமக்கு என்ன பலன். எங்க யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி முடியாதுங்க. ஓகே, கடைசி பிகமிங்னா என்ன தெரியுமா? இயேசுவை போல ஆக வேண்டும். யாரு வராங்களோ அவங்கள வந்து என்ன செய்யணுமா? நம்ம பில் பண்ணி, கடைசியில வசனம் என்ன சொல்லுது? இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுவை போல நாம் மாற வேணும், அவர் போல இருக்க வேண்டும், அவர் நேசிக்கிறது போல நாம் நேசிக்கணும், அவருக்கு கருணை இரக்கம் இருக்கிறது போல நமக்கும் இருக்க வேண்டும், அவர் எப்படி இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி இமிட்டேட் பண்ண வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த மாதிரி தான் நம்ம பில் பண்ணி மற்றவங்களை டிசைபிள் ஆகணும். லாஸ்ட் ஒன், பிகமிங் டிசைபிள்ஸ். பிலீவர்ஸா வந்துட்டு எப்படி போகணுமா? டிசைபிளா போகணும். பிலீவரா வந்துட்டு பிலீவரா போனா நம்ம வேலை செய்யலங்க. நம்ம வந்து வேர்டை கத்து கொடுக்கல, பிரேயரை கத்து கொடுக்கல, ஃபாஸ்டிங்கை கத்து கொடுக்கல, இதெல்லாம் கத்து கொடுக்காம அவங்க பிலீவராகவே இருக்கிறாங்க. பிலீவரா வந்து டிசைபிளா மாறணும். அப்பதான் அவங்க போய் வேற டிசைபிளா ஆக்க முடியும். ஓகே, சோ அது சோ we need to work as a team. ஒரு டீமா நம்ம வேலை செய்யணும். பாஸ்டர் ஒண்டி செய்ய முடியாது.
எனக்கு தெரியும். பிகாஸ் நம்ம சர்ச்சில் வந்து 7 வருஷமா பாஸ்டர் இல்ல. கரெக்ட்? 7 வருஷம் பாஸ்டர் இல்ல கேட்வே சர்ச்ல. சோ பாஸ்டர் இல்ல என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்கா சபை மக்கள் தான் வேலை செய்யணும். பாஸ்டர் இல்லையா? பாஸ்டர் மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவாரு. பிகாஸ் அவர் வேற சர்ச்சில் பாஸ்டரா இருக்காரு. ஸோ நம்ம சர்ச் வந்து அது வந்து அவரு என்ன சொல்லுவாங்க, இந்த ஹோலி கம்யூனியன் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு தான் வருவார். அப்புறம் அந்த மீட்டிங் இருந்து வருவார். மற்றதெல்லாம் வந்து சபை தலைவருக்கு தான் எடுத்து செய்யணும் ஊழியத்தை. 7 வருஷம். இந்த வருஷம் தான் வந்து அவரு ஃபுல் டைம். அதான் என்ன அவர் ரிட்டையர் பண்ணிட்டாரு. அதனால எங்களுக்கு ஃபுல் டைமா கிடைச்சிருக்காங்க. ரிட்டையர் பண்ண பாஸ்டர் வர்றாருன்னு எங்களுக்கு பயம் இல்லை. ஏன் தெரியுமா? நாங்க 7 வருஷமா ஆண்டவர் எங்களோட இருந்தாரு. 7 வருஷமா ஆண்டவர் எங்களை ஓட்டிட்டாரு. சோ அந்த 7 வருஷத்துல ஆண்டவர் வந்து நடத்தி இப்போ வந்து பாஸ்டர் வந்து இருக்கிறாரு, நோ ப்ராப்ளம். ஆனா இந்த 7 வருஷத்துல ஆண்டவர் லீடர்ஸ் உண்டாக்கிட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங் கொடுத்து சரியா. சோ ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரிக் வாரன் தெரியுமா? ரிக் வாரன் வந்து ஒரு புக் எழுதினாரு, பர்பஸ் ட்ரிவன் லைஃப். ஓகே, அதாவது நம்ம வாழ்க்கை வாழ்கிறது ஒரு நோக்கத்தோடு. ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கிறாரு. ஓகே, அந்த நோக்கம் என்னவென்று நீங்க தெரிந்து கொண்டு, அது எப்படி தெரியும்? இந்த உலகத்துல வாழ்கிறது என்ன நோக்கம்? ரொம்ப பேர் தலைவர்களும் அவங்களுக்கும் தெரியல. ஓகே, ஏன்னா நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன், என்ன என்னுடைய நோக்கம்? ஆமா, நான் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறேன், வேகமா ஓடுறேன். நான் என்ன எதை நோக்கி கொண்டிருக்கேன்? ஆண்டவர் எனக்கு எந்த நோக்கத்தை கொடுத்திருக்கிறாருன்னு அது கொஞ்சம் நீங்க ஸ்டாப் பண்ணி திங்க் பண்ணீங்கன்னா, அது என்னன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? உங்களோட வாழ்க்கையில எது ரொம்ப பேஷனேட்டா இருக்கு, அதுதான் உங்களுடைய இட்ஸ் a guide for you to know that is your passion. ரொம்ப பேஷனா இருக்கிறீங்க, என்னத்துல பேஷனா இருக்கீங்க, அதுதான் உங்களுடைய கைட் டு யுவர் பர்பஸ். காஸ் பர்பஸ் கொடுத்துட்டு ஆண்டவர் அந்த பேஷனை கொடுப்பாரு. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதா என்னோட பேஷன், அதான் உங்களுடைய பர்பஸ் இன் லைஃப். சில பிள்ளைங்களோடு நீங்க வந்து வேற ஊழியம் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காது. சில பிள்ளைங்களோடு அவங்க வந்து பயங்கர டீச்சரா இருப்பாங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர், 50-80 வயசு கூட சில பிள்ளைங்களோட தான் இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பர்பஸ். தீமோத்தேயோட அம்மா பேர் என்ன தெரியலையா? உங்க சர்ச் தீமோத்தே இல்ல, பைபிள்ல உள்ள தீமோத்தேயோட பாட்டி பேர் என்ன? லோயிஸ். லோயிஸ் அம்மாவுடைய லோயிஸ் பாட்டியோடைய ஏன் ஆண்டவர் உலகத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? நல்லா படிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான், தீமோத்தேயை உண்டாக்குறதுக்கு. பைபிள்ல போட்டுருக்க, because of your faithfulness of your grandmother and your mother. பாட்டி கத்து கொடுத்திருக்காங்க யாருக்கு? தீமோத்தேக்கு. போதித்து ஆண்டவருடைய காரியத்தை போதித்து, அப்பதான் வந்து காலிங் வரும்போது அவர் ரெடியா போனார். பாருங்க, அவங்க பெரிய காரியம் ஒன்றும் செய்யலையே. பாட்டி பேர் கூட தெரியல உங்களுக்கு. பாருங்க, இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் அவங்களுடைய பர்பஸ் டு மேக் திமோத்தி ரெடி ஃபார் த காலிங் ஆஃப் மினிஸ்ட்ரி. அவங்களுடைய காலிங் தான். சில பேருடைய காலிங் அவ்வளவுதாங்க. பிள்ளைங்க நல்லா வளர்த்து விடுறது ஆண்டவர்கிட்ட போய், அவ்வளவுதான் காலிங். சில பேருக்கு இந்த போதகர் வேலை, சில பேருக்கு வாத்தியார் வேலை. வாத்தியார் வேலை ஒரு காலிங் தான். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் உண்டாக்கணும், நல்ல ஒரு ஜெனரேஷனை உண்டாக்கணும், அதான் உங்களுடைய காலிங். காலிங் இல்லாம நீங்க வாழ்க்கையை ஓட்டக்கூடாதுங்க. அப்புறம் எங்கேயோ ஓடிக்கொண்டிருப்பீங்க. ஓகே, சோ வாட் எவர் யூ டூ, யூ மஸ்ட் மேக் டிசைபிள்ஸ். அதான் becoming disciples, very important. அப்புறம் we need to work as a team. அடுத்தது, டீம்ல வேலை செய்யணும்னா வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய கேரக்டர் பார்த்துக்கணும். கேரக்டர்னா உங்களுடைய எல்லாம், உங்களுடைய வேல்யூ, இன்டெகிரிட்டி, லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் இருக்கு கேரக்டர்ல. ஓகே, உங்களை பார்த்து சொல்லணும், இவரா, ஐயோ இவர்கிட்ட நீங்க போய்
என்ன ஹெல்ப் கேட்டாலும் அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கணும். இவங்களா நீங்க போய் பாருங்க, அவங்க ஜெபிப்பாங்க. உங்களோட ப்ராப்ளம் வந்து அவங்க கேட்டு நல்லா கவுன்சில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்ன பேர் வாங்குவாங்க. இவங்களா, ஐயோ இவங்க போய் அவங்க ப்ராப்ளம் கிட்ட சொல்லிடாதீங்க, பாதி டவுனுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பேர் வாங்க கூடாது. அந்த மாதிரி என்ன பேர் வாங்குறீங்க ஊழியத்துல, அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது கமிட்டட். லீடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? கமிட்டடா இருக்கணும். கஷ்டமா தான் இருக்கும், நீங்க எல்லாம் வேலை செய்யறீங்க, ஆனா கமிட்டடா இருங்க. அந்த கமிட்மெண்ட்க்கு ஆண்டவர் என்ன பலன் கொடுப்பாரு, அவர் ஆசீர்வதிப்பார். அவர் வந்து குருடர் நம்மளுடைய தேவன், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை வசனம் சொல்லுது. பார்த்து கொண்டே இருக்கிறாரு உங்களை. நீங்க என்ன எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா காசு சொல்ல, உங்களோட டைம், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய காடி, உங்களுடைய வாகனம் ஊழியத்துக்கு கொடுக்குறீங்களா, உங்களுடைய என்ன கொடுக்குறீங்க ஊழியத்துக்கு, அவர் பார்ப்பாருங்க. கமிட்டடா இருக்கிறீங்களா? மூணாவது கான்ட்ரிபியூட். என்ன கான்ட்ரிபியூட் பண்றீங்க? பணம் கான்ட்ரிபியூட் பண்ணா, டைம், ஊழியத்துக்கு டைம் ரொம்ப முக்கியங்க. சில பாஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து பணம் கொடுக்க கட்டி பரவாயில்ல நான் சொல்லல, ஊழியத்துக்கு தேவை, ஆனா நீங்க ரெடியா இருக்கணும் ஊழியம் செய்ய. பிரதர் அங்க போய் அவங்களை விசிட் பண்ண முடியுமா, எனக்கு வேற பிரீச்சிங் இருக்கு, நீங்க போய் விசிட் பாஸ்டர் முடியாது பாஸ்டர், அவங்க ரொம்ப டவுன் ஆயிரும், யாரு தான் அனுப்புறது? நீங்க ரெடியா இருக்கணும் தலைவர்கள். சரி பாஸ்டர் நான் போய் பாத்துக்கிறேன், நான் 2 பேரை கூட்டு போய் நான் போய் விசிட் பண்ணிடுறேன். அதுதான் தலைவரோட வேலை. எஸ், ஹாஸ்பிட்டல் விசிட்டேஷன் பாஸ்டர் வர தேவையில்லை, தலைவர்கள் போனாமே. எல்லாம் வந்து பாஸ்டர் வந்து வெயிட் பண்றாங்க, தேவையில்லை. அப்படின்னா லீடர்ஸ்க்கும் நார்மல் மெம்பர்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இல்லையே. லீடர்ஸ்னா நீங்க வந்து சொந்தமா எடுத்து செய்யலாம், பாஸ்டர் சொன்னா போங்க, சரிங்க நாங்க போறோம். அந்த மாதிரி ரெடியா இருக்கணும் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு. கேப்பபிள் நல்லா என்ன இருக்கணுங்க, கொஞ்சம் தலைவராக இருக்கணும்னா என்ன இருக்கணும், கொஞ்சம் கேப்பபிலிட்டி இருக்கணும். கேப்பபிலிட்டி இருக்கணும். ஏதாவது எழுதுறதுக்கு தெரியணும், பேசுறதுக்கு தெரியணும், ப்ரே பண்றதுக்கு தெரியணும். சில பேர் சாப்பிடுறதுக்கு கூட என்னை கூப்பிடாதீங்க ப்ரே பண்றதுக்கு, சாப்பாடு கூட ப்ரே பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா? பேரு தலைவர், சாப்பாட்டுக்கு ப்ரே பண்றது ஒரு 3 வார்த்தை, ஆண்டவரே ஆகனத்துக்காக நன்றி, இந்த படைத்த கரங்களுக்காக நன்றி, அவ்வளவுதாங்க, முடியாது. ஆனா தலைவர் என்ன, கொஞ்சம் கேப்பபிலிட்டி தேவை. ஓகே, அடுத்தது வந்து என்ன, கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ்னா என்ன சொல்லுங்க, என்ன செய்ய முடியும், தைரியம் இருக்கு, பரவாயில்ல நான் செய்ய முடியும் பாஸ்டர், நானும் அவங்களுக்கு நாங்க போய் பார்த்துக்கிறோம். அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஐயோ அங்க நான் போல லிம்பா சுப்பாங்க, ஐயோ என்னை அனுப்பிடாதீங்க பாஸ்டர், கைவாராவோ அவங்க அனுப்பிடாதீங்க, அந்த மாதிரிலாம் முடியாதுங்க. ஒட்டியா போக தேவையில்லையே, கூட்டு போங்க ஆளுங்களை. அந்த கான்ஃபிடென்டோட போகணும். நான் போய் சொல்ல முடியும், நான் போய் செய்ய முடியும், நான் போய் இந்த காரியத்தை பார்த்து கொள்ள முடியும்னு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்க வேணும். ஓகே, அப்புறம் என்ன, கரேஜும் சேம் தான். இது வந்து தைரியம். சில பேர்லாம் மலேசியால தான், நான் இந்தியான்னு சொல்ல, மலேசியா பயங்கர தைரியம் இந்த ஊழியத்துல, ரொம்ப நான் பார்த்திருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரியான பயங்கரம். இங்க இல்ல ஒராங்காஸ்லி இல்ல, சபா சரவா இதெல்லாம் வந்து பயங்கரமா ஊழியம் செய்திருக்காங்க. சரியான கரேஜ். என்ன எப்படி போகணுமா, போட்ல போய் நடந்து, 4 வீலர்ல போயிட்டு, போட்ல போயிட்டு அப்புறம் நடக்கணுமா. எப்படி, சேரு மழை பெய்யுமா, அந்த இடத்துல பாம்பு இருக்குமா, எல்லாம் இருக்குமா. பயங்கர கரேஜ். போய் ஆண்டவரோட ஊழியத்தை சொல்றது, போய் அவங்கள பார்த்துட்டு ஜெபித்துட்டு வர்றது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லையா. அப்புறம் கனெக்டட். ஓகே, தலைவர்கள்லாம் எப்படி இருக்கணுமா, கனெக்டடா இருக்கணுமா. என்ன மாதிரி கனெக்ட், குரூப்போட கனெக்ட், உலகத்தோட கனெக்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப பாஸ்டர்ஸோட கனெக்டா இருக்கணும், மற்ற லீடர்ஸோட தனியா ஊழியம் செய்ய முடியாதுங்க. பாஸ்டர்ஸ் தலைமை கீழே தான் நீங்க ஊழியத்தை செய்யணும்.
ஓகே, அந்த கவரிங் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, கவரிங் வந்து பாஸ்டர் தான் கொடுப்பாரு. இந்த பிரேயரோடு பாஸ்டர் கீழே வந்து குரூப், வாட்ஸ்அப் குரூப், வாட் எவர் குரூப்ல. ஓகே, தனியா உங்களுக்கு செய்ய முடியாது. தனியா நீங்க போறீங்க வேற. ஓகே, ஆனா ரிப்போர்ட்லாம் வந்து ஒரு குரூப்ல தான் இருக்கணும். மற்றவங்க ப்ரே பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி டைம் மஸ்ட் பி கனெக்டட். வெரி இம்பார்ட்டன்ட். கனெக்டட் இருந்தா பிரேயரோட கவரிங் இருந்துகிட்டே இருக்கும். பிரேயரோட நீங்க கூட சொல்லலாம், நாங்க இன்னைக்கு போறோம், ஒரு முக்கியமான ஒரு 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 நபரை போய் நாங்க பார்க்க போறோம், ப்ளீஸ் எங்களுக்குலாம் ப்ரே பண்ணிருங்க, நாங்க 2 பேர் போறோம். கனெக்டட் இருந்தா ஈஸியா அவங்க ப்ரே பண்ணுவாங்க. அந்த மாதிரி லீடர்ஸ் நீங்க தேடணும். சில பேர் இல்ல, நான் ஒன்னியா தான் வேலை செய்வேன், எனக்கு மத்தவங்க கூட எல்லாம் வேலை செய்ய பிடிக்காது, அந்த மாதிரி ஆள் இருக்காங்க. எஸ், நான் வந்து தனியா தான் செய்வேன், அசல் என்னைய ஒண்டியா அனுப்புங்க, நான் வேற ஆள்லாம் வேணாம். பிரச்சனை வந்துருமா? பிரச்சனையே நீங்க தாங்க. ஏன் தெரியுமா? கிறிஸ்தவன் சொன்னா you must be connected. Christian is connection, fellowship. வசனம் சொல்றது இல்ல, எப்பப்போ நீங்க கூட முடியுமோ என்ன கூடணும், எப்பப்போ கூட முடியுமோ கூடும். ஓகே, அடுத்தது காம்பிடன்ட். காம்பிடன்ட் என்ன? ஒரு வேலை கொடுத்தா செய்ய முடியும். ஓகே, ஒரு வேலை கொடுத்தா செய்ய முடியும். அது வந்து பாஸ்டர் கிட்ட, தலைவர்கிட்டயும் கொஞ்சம் ஞானம் வேணும். எந்த வேலையை கொடுத்தா இவன் செய்ய முடியும்னு அதுக்கு ஒரு ஞானம் வேணுங்க. செய்ய முடியாத வேலையை செஞ்சுட்டு அப்புறம் ஏன் சொன்னா தேவையில்லைங்க. அந்த காம்பிடன்சி வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். பாஸ்டர்ஸ், தலைவர், சீனியர் எல்டர்ஸ் தான் தெரியணும். இந்த வேலை கொடுத்தா இவனுக்கு செய்வான். சில பேர் வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். என்ன வேலை கொடுத்தாலும் நான் செஞ்சிருவ மாதிரி காமிச்சுக்குவாங்க. அப்ப தெரியுமா இருக்காங்களா இந்த மாதிரி? ஆனா என்ன, வாயிலே வடைய சுற்றுவாங்க, பேசியே மினிஸ்டரியை முடிச்சிருவாங்க, ஆனா வேலை நடக்காது. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் காம்பிடன்சி தேவை. காம்பிடன்சி தேவை. இவன் செய்ய முடியுமா, இந்த வேலைக்கு இவன் செய்ய முடியுமா, இந்த வேலைக்கு மேபி he can do, maybe this one he cannot do. So கொடுக்காதீங்க. So அது very important. elders நீங்க பார்க்கணும் யார் யாருக்கு இந்த வேலையை நாம கொடுக்க வேண்டும். because we are working as a team. okay, நமக்கு வந்து if we want to receive blessings தான். okay, தலைவர்களாக இருக்கோம், பாஸ்டர்ஸ்களாக இருக்கிறோம், எனக்கு நான் சொல்றேன். and if we want God to answer our prayers, இதுதான் நம்மளுடைய ஏக்கம் தெரியுமா? ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கணும். சில ஜெபம் நமக்கு இல்ல, மற்றவங்களுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபமும் ஆண்டவர் கேட்பார் என்று இதுதான் நம்ம ஏங்கி கொண்டு இருக்கிறோம். அப்புறம் we want to pray for protection. இந்த உலகத்துல protection ரொம்ப முக்கியங்க. protection from the earthly protection and spiritual protection ரொம்ப தேவை. especially leaders and pastors, we need protection. உங்க சர்ச் மெம்பர்ஸ் யாராவது பிரேயர் டீம் இருந்துச்சுன்னா ப்ரொடெக்ஷனுக்கு ப்ரே பண்ணுங்க. எஸ், நீங்க ஆமர் போடணும், நம்மள ஆமர் போடணும், ஆமர் ஆஃப் காட் போடணும், the faith இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். but still we need protection. okay, and deliverance. okay, ஒரு தடங்கள்ல இருந்து ஆண்டவர் டெலிவர் பண்ணணும். நம்ம பேயில இருந்து டெலிவர் பண்ண சொல்ல, சிச்சுவேஷன்ல இருந்து டெலிவர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சில சமயத்துல சாத்தான் நம்மள போட்டுருவான், அதுல இருந்து டெலிவரன்ஸ் நம்ம தேவை. அழகா வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் வந்து ஞானத்தை கொடுக்கணும், ஆண்டவர் வந்து ஒரு வழியை திறக்கணும், கதவை திறக்கணும், அதுக்குன்னு ப்ரே பண்ணணும். இதுதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா Psalm 34ல போட்டிருக்கு. படிக்கிறீங்களா? அப்ப படிக்க வேணாம், திறந்து வச்சீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் வந்து to receive blessing, for God to answer prayers, for protection, for deliverance. நான் சொன்னேன்ல, Psalm 34ல போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்குன்னா எப்போ வரும் தெரியுமா? எப்போ வரும்? when we fear the Lord. தேவ பயத்தோடு ஊழியத்தை செய்தால் ஊழியம் செய்யாதீங்க தயவு செய்து. இன்னைக்கு வந்து அதிகமான ஊழல் காரியம், சபையிலும் பிரிவினை, சபையில வந்து சரியான தப்பு காரியம். ஏன் தெரியுமா? தேவ பயம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்பர் 1 ப்ராப்ளம், no fear of God. no fear of God. அது எப்ப தெரியுமா வரும்? தேவன் யார் என்று நாம் அறிந்து கொண்டால் தேவ பயம் வரும். நாம் யார் என்று அறிந்து கொண்டால் தேவ பயம் வரும். நம்ம யாருங்க? இன்னைக்கு வீட்டுக்கு போய் சேருவோமான்னு கூட தெரியாம இருக்கிற நம்ம
இந்த ஒரு சின்ன ஒரு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவர்கள் நம் தேவன் யார் என்று அப்ப அறியும் பொழுது தெய்வ பயம் வருங்க. ஒரு தப்பான காரியம் செய்ய தொடங்கும் பொழுது தெய்வ பயம் இருந்தால் இதை நம்ம செய்ய மாட்டோம். தெய்வ பயம் அதிகமா நம்பர் 1 நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அது எப்ப வரும்? நான் திருப்பி சொல்றேன், தேவன் யார் என்று அறிந்து கொள்ளணும். எப்படி தேவன் யார் என்று அறிந்து கொள்ள இதுல போட்டிருக்கு. தேவன் யார் என்று இதுல போட்டிருக்கு. தேவனை ருசித்து பார்த்தால் நமக்கு தெரியும் தேவன் யார் என்று. தேவனை ருசித்து பார்த்தால் நமக்கு தெரியும் தேவன் யார் என்று. எவ்வளவு பிரேயருக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலே நம்மளை தப்பு வைத்திருக்கிறாரு. இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது தேவன் யார் என்று அறிந்து கொள்ளும் பொழுது தெய்வ பயம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அதிகமாக பெருக வேண்டும். கொஞ்சம் இருந்தா போதாதுங்க, அதிகமாக பெருக வேண்டும். ஓகே. இரண்டாவது Psalm 34ல seek and call the Lord. நீங்க படிச்சீங்க, இதெல்லாம் இருக்கு. என்ன தேவனை நாம் அதிகமாக ஆண்டவரை தேட வேண்டும், அவரை கூப்பிட வேண்டும். நம்ம தேடுறது இல்லைங்க அவரை. ஏன் தெரியுமா? நம்ம வேஸ்ட் வச்சிருக்கோம். ஆண்டவர் தேவையில்லை. ஆமாதானே? முந்திலாம் என்ன, ஆண்டவரே அந்த இடத்துக்கு போவோம், சரியா அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, தப்பா போவாம நம்ம பார்த்து அந்த மாதிரி ப்ரே பண்ணிட்டு போவோம். இப்ப வேஷ போடு, அதுவும் காலையில 2 வேஷம் இருக்கு. ஆமாதானே? அது நான் சொல்ல. அல்ல ஆம்பளைக்கு தான் சேர்க்கிறாங்க. ஆண்டவரை தேடுறது ரொம்ப குறைவு. ஏன் தெரியுமா? நம்ம வேற லெவல்ல இருக்கிறோம். சில பேர், எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிராக்டிஸ் பண்ணாமலே நான் விளையாடுவாங்க. என்ன பிராக்டிஸ் இவங்களாம்? பாட்டை சொல்லுங்க, நான் அந்த ஸ்பாட்ல விளையாடுறேன். அந்த மாதிரி ஆண்டவர் வர ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி ஆளுங்க தேவையில்லை. பிராக்டிஸ்க்கு வராதவங்க வர்ஷிப் டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்க்காதீங்க. நான் வர்ஷிப் டீம் சேர்மனா இருக்கும் போது பிராக்டிஸ் வராம இருந்தா பரவாயில்ல, 2 மியூசிஷியன் இருக்காங்களா, பரவாயில்ல 2 விளையாடுங்க. அந்த மாதிரிலாம் நான் செஞ்சிருக்கேன். என் வைஃப் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க. நான் கதை சொல்லுங்க, வரலையா அந்த நேரத்தில் சண்டே விளையாட விட மாட்டேன். பிராக்டிஸ்க்கு வாங்க. கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் பயம் இருக்கு இருந்தா பிராக்டிஸ்க்கு வாங்க போங்க. பரவாயில்ல, மியூசிஷியன் இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு கீதாரை வச்சு விளையாடுவோம். ஆண்டவருக்கு தெரியுங்க, இருதயம் தான் முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது pursue righteousness. இது போட்டிருக்கு Psalm 34ல. pursue righteousness. righteousness என்ன? நீதியை தேடுங்களா? எப்பொழுதும் நீதியை தேடுங்க. என்ன போடுங்க? ஒரு வேர்ஸ் தேடுங்க. Psalm 34ல நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு, ஐயோ, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது என்னவா? கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உத்தரவுகளுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். வசனமே சொல்லி நிறைய போட்டிருக்கோங்க. 34ல கடைசி பாருங்க, 21. தீமை துன்மார்க்கனை கொள்ளும் நீதிமானை பகைக்கிறவர்கள். உங்களுடைய நீங்க நீதிமான்கள் இருந்தா உங்களை பகைக்கிறவர்கள் என்ன ஆகுமா? குற்றவாளிகள் ஆவார்கள். அவங்க உங்க மேல குற்றம் செலுத்தினாலும் அவர்கள் தான் குற்றவாளி ஆயிடுவார்கள். யாரு? நீதிமான்கள். சோ நீதியை நம்ம தேட வேண்டும். You must live righteously. அந்த righteously very simple. எது ரைட்டோ அதுதான் செய்யணும், அவ்வளவுதான். வார்த்தை பெருசுங்க. எது ரைட் உங்க முன்னுக்கு நிக்குதா, இது தப்பு, இது சரி, எது செய்யணும்? சரி செஞ்சா ரைச்சஸ். அது ஆண்டவர் பதில் கொடுப்பாராம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், தப்பு வைப்பாராம். இந்த மாதிரி லீடர்ஸ் தான் நம்ம தேடணும். கஷ்டங்க, ஆனா தேடணும். இது எப்ப தெரியுமா வரும்? எப்ப வரும்னு சொல்லுங்க. இதோட அடிப்படை எங்க இருக்கு? தேவ பயம். தேவ பயம் இருந்தா நீங்க என்ன தப்பு செய்ய மாட்டீங்களா? தப்பு செய்யறதுக்கு வழி வந்தாலும் அந்த நேரத்தில் என்ன? தப்பு செய்யாமல் நீதி காரியங்களை செய்வீர்கள். ஏன் தெரியுமா? அடிப்படைய தெய்வ பயம் இருக்கிறது. அதான் முக்கியம். தெய்வ பயம் இருந்தால்
நீங்க வந்து முன்ன நிற்கும் போது ஆண்டவரே எனக்கு நான் இல்லைங்க, நீங்க தான். எஸ், எனக்கு மியூசிக் தெரியும், எனக்கு பேச முடியும், ஆனா இங்க வந்து நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இங்க வரும்போது எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க வந்தீங்கன்னா உங்க என்னோட இருக்காது. எஸ்பெஷலி மியூசிஷியன். நான் மியூசிஷியன் திருப்பி ஏன் சொல்றேன்னா, மியூசிஷியன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் சர்ச் சர்வீஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மியூசிஷியன்ஸ். ஆண்டவர் பாருங்க, எஸ்ரா பார்க்கும் பொழுது இந்த லீவாய்ட்ஸ்லாம் காணலா, இவங்க யாரு? இவங்க மியூசிஷியன்ஸ். இவங்க மியூசிஷியன்ஸ், பாட்டு எழுதுறவர்கள், பாட்டு பாடுறவர்கள். மியூசிஷியன்ஸ் எல்லாம் காணோம், போய் தேடிட்டு வாங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மியூசிஷியன்ஸ். ஆண்டவரை நீங்க வந்து மக்களை வந்து ஆண்டவர் தொழுகை செய்வதற்கு நீங்க உதவி செய்றீங்க. You are leading the people to worship God. ஆனா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இங்க இங்க இருக்கணும். நீங்க முன்னுக்கு நிக்கிறீங்க, இங்க நின்று விளையாடும் பொழுது எப்படி விளையாடுறீங்க? ஆண்டவரே எனக்கு தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு, ஆனா நீ தான் உதவி செய்யணும், அந்த மாதிரி வரீங்களா? இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் விளையாட முடியும்னு வரீங்களா? அவ்வளவுதானே, டூ டிஃபரன்ஸ். நீங்க அவ்வளவு டேலண்டா இருந்தாலும் சரி, கண்ணை மூடிக்கிட்ட விளையாடுறவங்களும் இருக்காங்க, அவ்வளவு வெரி குட். அப்பயும் ஆண்டவர் கிட்ட சொல்ல, ஆண்டவரே உதவி செய்யும். பிகாஸ் வர்ஷிப் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆயிடக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். ப்ளீஸ் லார்ட், we want to worship you. பெர்ஃபார்மன்ஸா மாற்றக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஓகே, அடுத்தது do good. என்ன செய்யணுமா? நன்மை செய்து கொண்டிருக்கணுமா? do good. நன்மை செய். சிம்பிள். தீமை விட்டு 14, தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள். எது தொடரணுமா? சமாதானத்தை தேடிட்டு அதை பின்னாலேயே போகணுமா? நல்லது செய்யணுமா? எப்படிங்க நல்லது செய்யறது சொல்லுங்க. எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க நல்லது செய்யறதுல. do good, do good னு சொல்றோம். ஓகே, என்ன 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 செய்யணும் சொல்லுங்க. சாப்பாட்டுல உப்பு போடணுமா? சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு. வெரி குட், வெரி குட், வெரி குட். நாட்டு சாப்பாடு உப்பு போடணும். சரி, எஸ். சாப்பாடு எவ்வளவு பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க. ஓகே, வேற மன கஷ்டத்தில் உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை. வெரி குட். அவங்க மன கஷ்டங்களாக இருக்கிறாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்க நான் சபைக்கு போறேன், எங்களுக்கு கொஞ்சம் காண்பி. யாருக்கு வந்து ஹெல்ப் தேவை, யாருக்கு வந்து ட்ரபிளா இருக்காங்க, கொஞ்சம் காணிங்க. அந்த மாதிரி போறீங்களா? அந்த மாதிரி வரீங்களா சர்ச்சுக்கு? எப்படி வரீங்க? do good னு சொல்றேன். நல்லா சொல்லிடலாம். do good, do good, do good னு. God is good. அதே சொல்லிக்கிறோம் all the time. God is good. do good னா என்னன்னா அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றீங்க? சாப்பாடு கொடுக்குறீங்க. வெரி குட். துணிமணி ரொம்ப பேர் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும் வீட்டுல. ஆமா தானே? எப்பயாவது அது ஐயோ நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணல, லெட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் செய்வோம், எல்லாம் கூப்பிட்டு ஏய் துணிலாம் இருந்தா கொடுங்க, நம்ம போய் கொடுக்க மாட்டாங்க. சட்டை உள்ளுக்கு போவா கட்டியும் சிலுவார போவா கட்டியும் அது எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கணும். புதுசா வர வாங்கிக்கிட்டு அந்த மனசு இருக்கணுங்க. ஆண்டவரே நான் எனக்கு வந்து நல்லது செய்யணும், முத என்ன செய்யணும்? அந்த மனசை கொடுங்கன்னு சொல்லணும். வாங்கி 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 என்ன செய்யறோம்? வீட்டுல என்ன செய்யறோம்? அல்மாரியை தான் வாங்கி கொண்டு இருக்கோம் நிறைய. அதை பேக் பண்ணி அதை புக்கூஸ் பண்ணி எப்படியாச்சும் நம்ம போய் யாராவது இல்லாதவங்களுக்கு போய் கொடுக்கணும்னு பிளான் இல்லையே. ஒரு பிளான் பண்ணுங்க பஸ். வெரி ஈஸி. பாக்ஸ் பாக்ஸா
வச்சிருங்க. ஓகே, இது ஆம்பளை சொல்லுவாரு, இது சட்டை இதெல்லாம் போட்டிருங்க. யார் யார் இருக்கும் நல்லா மடிச்சு நல்லா துவைச்சு கிழிஞ்சதை கொடுக்காதீங்க. அழகா வந்து கொடுங்க. நிறைய பேரு இழைச்ச உடனே ஆண்டவர் கொடுப்பாரு புதுசா. ஏன் தெரியுமா? உங்க மனசு நீங்க கொடுத்துட்டீங்க. அழகுதா? உங்க மனசு இருந்தா உங்க சட்டையை கொடுங்க. இப்ப ஓகே, இழைக்கிறதுக்கு ஆண்டவர் பிளான் கொடுப்பாரு. ஆமாங்க. அதெல்லாம் அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நமக்கு கொஞ்சம் பிளான் இருக்கணும். பேசிக்கொண்டே டூ குட்னா இல்லையே, ஒன்றும் செய்யலையே. ஓகே, அடுத்தது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், டேக் ரெஃப்யூஜ் இன் ஹிம். அப்பனா அவர்கிட்ட நம்ம என்ன எடுக்கணுமா? அடைக்கலம் எடுக்க வேண்டும், மற்றவங்க கிட்ட இல்ல. ஓகே, என்ன அடைக்கலம் யாருக்கிட்ட இருக்கணுமா? ஆண்டவர்கிட்ட தான் நம்ம போகணும். அவர் ரெடியா இருக்கிறார். ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. நம்ம தான் வந்து வேற இடத்துல போய் தெரிஞ்சுக்கிட்டு வேற இடத்துல போயிடுவோம், வேற ஆளுகிட்ட போறோம். முதல் ஆண்டவர்கிட்ட போங்க, அவர் காண்பிப்பாரு எங்க போகணும். எஸ், முதல் ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா அவர் சொல்லுவாரு இந்த காரியமா நீங்க இங்க போங்க. அவர் வாசல்களை திறந்து கதவுகளை திறந்து இருதயத்தை திறந்து உங்களுக்கு யாரை ஹெல்ப் பண்ணுமோ அவரே வந்து உங்களுக்கு கிளியரா காண்பிப்பார். ஏன் தெரியுமா? முதலாவதாக நீங்க அவர்கிட்ட போயிட்டீங்க, அவர்கிட்ட போயிட்டீங்க. So very important, the basic fear the Lord. தெய்வ பயம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப டேஞ்சர். இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்துல ஏன் தெரியுமா? சோசியல் மீடியா. தெய்வ பயம் இல்ல கட்டி நீங்க என்னவாயிருவீங்களா? டிக்டாக் பைத்தியம் ஆயிருவீங்க. எஸ், இது ஜோக் இல்ல. நம்ம ஏரியால ஒரு கார்டு இருக்கான், ஒரு பையன், என்ன ஒரு 30 வயசு இருக்குமா, செக்யூரிட்டி கார்டு, தியாங்களா கீழே இருக்கும், அவர் தான் இருப்பாரு. அவர் தியாங்க திறந்துட்டு டிக்டாக்க பார்த்துக்கிட்டு எப்படி ஜலான் யாரு வரான்னு பார்க்க மாட்டார். ஸோ அது பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. நம்ம தமிழ் பையன் தான். என்ன ஆயிட்டான் அவன்? டிக்டாக் பைத்தியமா அடிக்ட் ஆயிட்டான். போன்லயே தான் இருப்பான். அவன் வேலை என்ன? காடியை யாரு வரா ரெஜிஸ்டர் பண்ணணும், அதெல்லாம் சரியான சோம்பேறி. இல்லாட்டி இது கேட்கணுமே, டிரைவிங் லைசன்ஸ் அதெல்லாம் இல்ல, அது ஜலான் தான். அது பெரிய கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா ஒரு போன்லயே டிக்டாக், வயசு 30, இது அடிக்டட். அந்த மாதிரி கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. தம்பி, அம்மா தானே நீ இல்ல இருக்கிறாங்கன்னு சொன்னேன். ஓகே, அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு. மேபி அவருக்கு தெரியும் போல சில பேரு. ஓகே, டிக்டாக் சோசியல் மீடியா உருவாக்குனது சாத்தான் தான், நான் நம்புறேன். டு டேக் டு டிஸ்ட்ராக்ட். பாஸ்டர் சொன்னீங்க AI is the next. AI is going to control the world. Okay, AI is control the world. அடுத்தது வந்து இப்போ வந்து பேங்க்லாம் சொல்லுவான், கீதா do it தமம், சும்மா ரெஜிஸ்டர் ஆன்லைன் வருது. பைபிள்ல என்ன சொல்றதோ கரெக்டா வந்து கொண்டு இருக்கிறது. தெளிவா இருக்கிறோமா? நம்ம இது வச்சு வந்து நம்ம முஸ்லீம் கிட்ட சொல்லலாம். தெரியுமா? நான் தான் சொல்லுவேன் சில முஸ்லீம்ஸ் கிட்ட, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நானே சொல்லுவேன். Iran attack, no. Iran will join everybody and attack Israel. பைபிள் போட்டுக்கல, நம்ம தான் எடுத்து சொல்லணும். because we have the truth. our social media la பார்த்து, hey, don't worry, they all will join and attack Israel. In the future you will not have money. இதெல்லாம் இப்பயே சொல்லுங்க அவங்க கிட்ட, சும்மா அப்படி கேஷுவலா சொல்லுங்க. It's in the Bible சொல்லுங்க. Yes, ஒரு லீடரா இருந்தா இதெல்லாம் நமக்கு தெரியும். பிகாஸ் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த கம்யூனிட்டி நம்ம டிஃபெண்ட் பண்ணணும். நம்மளோட ஃபேத்தை நம்ம லீடரா இருக்கிறோம், பயந்து கொண்டு இருக்க கூடாது, ரெடியா இருக்கணும். ஆண்டவருக்கு ஒரு பயம் இல்லாமல் தைரியத்தோடு ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் நம்ம ஆவியானவரை கொடுத்திருக்கிறார்ல, அவர் ஞானத்தை கொடுப்பாரு. நம்ம சொந்த ஞானத்துல பொட்ட முடியாது,
அவர் கொடுப்பாரு, என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்படி டேக்டா செய்யணும் அவர் சொல்லுவார். ஆனா முதலாவதாக நமக்கு தெய்வ பயம் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில. தெய்வ பயம் இருந்தால் நீதியை நாம் நாடிக்கொள்வோம், பரிசுத்த வாழ்க்கையை நாம் என்ன, அதுதான் நமக்கு பிரியமாக இருக்கும். ஓகே, எனி क्वेश्चन? கரெக்டா முதல்ல நம்ம முடிச்சிட்டேன். எனி क्वेश्चन? கேளுங்க, கேள்வி கேளுங்க. இல்லாட்டி நீங்க வந்து ஒரு டவுட்டோட போக கூடாது வீட்டுக்கு. பிகாஸ் டவுட் யார் கொடுப்பான்? நான் சொல்லல, உங்களுக்கு தெரியும். யங் பீப்புள் கொஞ்சம் பார்த்துங்க, பிகாஸ் டார்கெட் நீங்க தான். யங் பீப்புள் தான் டார்கெட். Young people target. Second target, pastors and wife, because they want to break you so that you don't build the church. Because ஆண்டவர் யார பார்க்க வராரு? சபையை பார்க்க வராருங்க. சபையை உடைக்கணுமே. எஸ், ஆட்களை உடைத்தாதான் இயேசு வர்றதுக்கு வந்து தாமதி, delay, because the church is not united. சர்ச்சை பிரிக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கு he will be busy. அது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து put in your mind, இது சாத்தான் என்னமோ செய்ய பார்க்கறான், சபையை உடைக்க பார்க்கறான். கேர்ஃபுல். வெளியே இருந்து கொண்டு வர மாட்டான். என்னது சொல்லுங்க, அவங்களே சொல்றாங்க. உள்ளுக்குள்ளே என்ன செய்வான்? வந்து என்ன வைப்பான்? சின்ன என்ன தீப்பெட்டி வச்சிருவான், சின்ன ஒரு ஃபயரை போட்டுருவான், அப்படியே வந்து பத்தி போயிடும், சபை உடைச்சிடும். அவன் மேல கை தட்டி பாருங்க. இயேசு கிட்ட போய் சொல்ல பாரு, நீங்க இன்னும் பெரிய ஜோனத்தன் சொல்லிட்டு இருந்தீங்க, பெரிய வர்ஷிப் சர்ச்னு சொல்லிட்டு இருந்தீங்க, பயங்கரமா. நான் சும்மா ஒரு டிக்கு தான் பண்ண, எல்லாம் உடைச்சு போயிட்டாங்க. எஸ், அவனுடைய தந்திரத்தை நம்ம தெரியணுங்க. என்ன செய்வான்னு? முதலாவது உடைப்பான். He will break the church using people, so we have to be very vigilant, careful இருக்கணும். young people வந்து சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஓல்ட் ஃபேஷனா வந்து சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. பைபிள் வந்து ஓல்ட் ஃபேஷன் இல்லைங்க, பைபிள் படி நீங்க சர்ச்சை நடத்துங்க, விடாதீங்க. they will come and try to change. நீங்க வேர்ல்ட் மாதிரி மூவ் பண்ணணும், நீங்க இது மூவ் பண்ணணும் நீங்க வேற சர்ச்சுக்கு போயிருங்க. சர்ச்சை விட்டுறாதீங்க. ஃபவுண்டேஷன் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட். வர்ஷிப்பும் ஓடிரும், எல்லாம் ஓடிரும். என்ன கடைசியில என்ன தெரியுமா நிக்கும்? ஆண்டவருடைய வார்த்தை தான் நிக்கும். வசனம் சொல்லுது. எஸ், ஐடியாஸ்லாம் நிறைய இருக்கும் யங் பீப்புளுக்கு, வெரி குட். ஆனா எந்த ஐடியா வந்து ஆண்டவருடைய வசனத்துக்கு படி இருக்கிறது என்று நம்ம தான் வந்து அதை செக் பண்ணி செய்யணும். a lot of things you can do, modern thing, technology இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனா கடைசியில ஆண்டவருடைய வார்த்தைக்கு கரெக்டா இருக்கா இந்த காரியம் நீங்க சொல்றதுன்னு நல்லா எடுத்து சொல்லணும். வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் யங் பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஐடியா பொங்கி வரும் சில நேரத்துல. ஆமா, என்ன செய்யறதுன்னு தெரியாது. அந்த பொங்கலத்தை நம்ம கொஞ்சம் அடக்கணும். ஓகே, ஒன்றும் செய்ய மாட்டான், காணிக்கை கொடுக்க மாட்டான். ஆனா சர்ச்சு காசை எப்படி ஸ்பெண்ட் பண்றதுன்னு சொல்லுவோம். ஆமா தானே? ஒரு காசு கொடுக்க மாட்டான் சர்ச்சுக்கு. இல்ல பாச பழசா இருக்கல, மாத்த வேண்டியது தானே. நீ கொடுக்குறியா என்னாச்சும்? காணிக்கை போட மாட்டாரு, தசம பாகம் போட மாட்டாரு. ஆனா சபை காசை எப்படி யூஸ் பண்றோம் ஐடியா கொடுப்பாரு. சொல்லுங்க. அவங்க எல்லாருமே ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இணைஞ்சு முடிவு செய்யணும். பிகாஸ் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஹஸ்பண்ட் வேற காலிங் இருக்கு, ஒய்ஃப் வேற காலிங் இருக்குன்னு. இதை வந்து நம்ம ஊழியத்துல எல்லா சர்ச்சுலையும் இப்படிப்பட்ட கொஸ்டின் இருக்கு. எல்லா லீடர்ஷிப்லும் அவங்க சொன்னா ஹஸ்பண்ட் இந்த வேலைக்கு இருக்கு, கணவன் வேலைக்கு போறாரு. எல்லா சர்ச்சுலையும், நாட் ஒரு ஸ்பெசிபிக் சர்ச்சில், எல்லாத்துக்கும் அந்த மாதிரி லீடர்ஷிப்ல ஒருத்தருக்கு இருக்கிறாங்க. செகண்ட் வந்து லீடர்ஸா இருக்கிறவங்க, பாஸ்டரா இருக்கிறவங்க மஸ்ட் டைட் கொடுக்கணுமா அங்கிறதுன்னு எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. இவங்களுடைய மைண்ட் எப்படின்னா, ஆசாரியர்களோட அந்த நாட்களில் சபையில தானே பிலிவர்ஸ் ஆனது கொடுத்தாங்க, நம்மளா இருக்கிறோமே
why we must give அப்படின்னு ஒரு கேள்வியோட இருக்கிறாங்க. we need a clear picture on that. செகண்ட் ஒன் சொல்லிடுறேன், பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் கொஞ்சம் சென்சிட்டிவ். உங்களுக்கு வருமானம் வந்தா நீங்க கொடுங்க, அவ்வளவுதான். ஹாப்பியா கொடுங்க. யாரு கொடுக்கணும்? பழைய காலத்து ஏற்பாட்டுல எஸ் டைத்தின்னு போட்டிருக்காங்க. புதிய ஏற்பாட்டுல இயேசு என்ன செஞ்சாரு? ஸ்டாண்டர்டை வெளியே மேலாக்கிட்டாரு. அவதானே பழைய ஏற்பாட்டோட 10 commandments எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொஞ்சம் மேலே ஆக்கிட்டாரு, கீழே ஆக்கல, இன்னும் கொஞ்சம் மேல ஆக்கிட்டாரு. என்ன சொன்னாரு? நீ ஒருத்தனை பார்த்தா நீ போய் ஒரு ஆளை கொலை செஞ்சா தப்புன்னு சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல என்ன சொன்னாரு? ஒரு காரணம் இல்லாம அவனை நீ வெறுத்தாலே நீ என்ன அவனை கொலை செஞ்சுட்ட. கொலை தான், ஆனா லெவல் மேல ஏறிடுச்சு. இப்ப அதே மாதிரிதான் கொடுக்கறதும் முந்தி 10%, இப்ப என்ன மனதார உனக்கு கொடுக்கணுங்க, நிறைய கொடுக்கணும், நிறைய கொடுங்க. நீங்க என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, நல்லா சொல்லுவாங்க, இதெல்லாம் தமிழ்ல தான் இருக்குங்க. நல்லா என்ன அள்ளி கிள்ளி என்னன்னு சொல்லுவாங்க. கொடுக்கணும், கிள்ளி கிள்ளி கொடுக்காதீங்க, அள்ளி அள்ளி கொடுங்க. ஆமா தானே? நிறைய கொடுங்க, ஆண்டவரோட ஊழியத்துக்கு கொடுங்க. நான் சொல்றேன், நான் இங்க கல்யாணம் பண்ணும்போது எங்களுக்கு வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தோம். 1991ல கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணும்போது எனக்கு காசு இல்லை. காசு எங்க தங்கச்சி தான் காசு கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணி. எஸ், காசு இல்லை. பிகாஸ் நான் தான் மூத்த மகன். வேலை செய்ய போயிருந்தோம். வேலை செய்யறதுக்கு தம்பியும் தங்கச்சியும் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பா நான் Form 5ல படிக்கும் போது அவர் ரிட்டையர் பண்ணிட்டாரு. பிகாஸ் அவர் 36 வயசுல தான் அவர் கல்யாணம் பண்ணாரு. ஓகே, அப்ப 1999 அவர் 55 வயசுல ரிட்டையர் பண்ணோம். அவர் 55 வயசு இருக்கும்போது நான் Form 5ல இருந்தேன், 17 வயசு. ஸோ நான் உடனே வேலைக்கு போறது ஆயிடுச்சு. வேலைக்கு போகும்போது ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு வேலைக்கு போயிட்டேன். ஸோ வேலை எடுத்த காசு கொடுத்துட்டு எனக்கு காசு சம்பாதிக்கல. கல்யாணம் பண்ணும்போது காசு இல்லை. ஆனா எங்க தங்கச்சி கொஞ்சம் ஒச்சுக்காங்களா, அவங்க கொடுத்த காசுலாம் அவங்க சேவ் பண்ணி அவங்க தான் கொடுத்தாங்க கல்யாணம் பண்ண. ஏன் பக்கம்ல அப்புறம் கல்யாணம் பண்ணியாச்சு. அப்புறம் வீடு இல்லை. வீடுக்கு அலைஞ்சி அப்புறம் போய் ஜான் சுந்தர் ஐயா தெரியல, அவரு அவருடைய மகன் வீடு கல்யாணத்துக்கு ஒரு வீடு வச்சிருக்காரு. நாங்க கல்யாணம் பண்ணது நவம்பர், அவன் மகன் கல்யாணம் ஜனவரி பிப்ரவரியா ஜனவரி. நான் சொன்னோம், ஐயா 2 மாசத்துக்கு எங்களுக்கு அவர் கரெக்டா பெயிண்ட் அடிச்சு வீடுல ஒரு பிளாட், ஒரு ரூமா 2 ரூமா 2 ரூமும் பிளாட். அங்க செக்ஷன் 19 சுபாங்கயா 16 என்னமோ ஒரு பிளாட், லோ காஸ்ட் பிளாட்லாம் பார்த்து சொல்லுங்க. சேம் சர்ச் ஐயா 2 மாசம். அதுக்குள்ள நாங்க எப்படியாச்சும் ரூமு எப்படி வீடு தேடிடுறோம். அவர் பரவாயில்ல, நீங்க போய் கல்யாணத்துக்கு வரைக்கும் நீங்க இருக்கலாம்னு போய் அங்க போய் இருந்து வேலை முடிஞ்சு எவ்ரி டே போய் வீடு தேடுவோம். யாரு கூட? நம்ம பிரதர் சாம். அவர் வேன் ஓட்டினார். அப்ப எங்க 2 பேரும் ஏத்திட்டு போய் ஆமான் அங்க தேடி வீடு தேடணும். 2 மாசத்துக்கு வீடு கடைசியா ஒரு வீடு கிடைச்சிச்சு. ஆனா ஒரு காரியம் நான் என்னுடைய வாழ்க்கையில விடல. என்ன தெரியுமா? கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நான் தைத்து போட்டுறேன். எப்படி இருந்தாலும் என்னுடைய சம்பளத்துல மொத்த காரியம் அந்த முதல் சம்பளம் எடுத்து நான் போட்டுறேன். எனக்கு தெரியும் வச்சிருந்தா என்ன ஆயிரும், முடிஞ்சிடும். எடுத்து போட்டுருவேன். கஷ்டமா இருக்குங்க. அப்ப போட்டது ஆண்டவர் அவர் மறக்கல. நான் செஞ்சது மறக்கல. எங்க அப்பா எனக்கு மேல அவர் பெரியவர். அவர் என்ன தெரியுமா செய்வாரு? வீட்டுக்கு ஆளுங்க வருவாங்க உதவி செய்ய, காசு இருக்கு அவர்கிட்ட, காசு இல்லை. அவர் என்ன செய்வாரு? எங்க அம்மாவோட நகை எடுத்து அடக்கம் பண்ணி அவர் எடுத்து காசு கொடுப்பாரு. நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் அவங்க அப்பாவும் அதே தான். எங்க அப்பா பேரு ஜான் பால், அவங்க அப்பா பேரு பால். எங்க அம்மா பேரு மேரி, அவங்க அம்மா பேரு மேரி.
நான் என்ன சொல்ல வரேன்னா, எஸ்பெஷலி யங் பீப்புள், நீங்க வந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் கைவிட மாட்டாங்க, கைவிட மாட்டாங்க. அவங்க அப்பானா வந்து ஃபேமிலி சொத்து இருந்துச்சு, பரவாயில்ல கொடுத்துருங்க, அவருக்கு தேவை, அவர் பெரிய வேலை இல்லை, நார்மல் வேலை தான். அவர் மாதிரி மெத்தக்காப்புக்கு போயிட்டு ஒரு பெரிய வீடு இருந்துச்சு எங்க குந்தோங்க, இல்லை எனக்கு வேணாம் நீங்க வச்சுக்கங்கன்னு போயிட்டாரு. அந்த மாதிரி இந்த காலத்துல சண்டை போடுற காலமா இருக்கு வீடுக்காக. அவரு பரவாயில்ல நீங்க வச்சுங்க, அவங்க சிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் வச்சுங்க, இருக்கிறவங்க இப்போ யார் இருக்கிறா, ஒரு தங்கச்சி தம்பி இருக்கிறாரு, பரவாயில்ல அவரே இருக்கட்டும், வீட்டில் அவங்க வச்சுக்கிட்டோம், அந்த மாதிரி அந்த மாதிரி. ஸோ நீங்க முதல் கேள்வி கேட்டீங்களே, காலிங் வந்து ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஆண்டவர் வந்து என்ன சொன்னாரு, உங்களுடைய வாவ் என்ன எடுத்தீங்க, என்ன? எஸ், உங்களுக்கு தனித்தனி காலிங் இருக்கு. ஆனா நீங்க புருஷன் மனைவி ஆன பிறகு பாஸ்டர் என்ன சொல்லுவாரு, 2 becomes 1. அப்புறம் எப்படி 2 காலிங் கொடுப்பாரு ஆண்டவர்? ரெண்டு பேரும் ஒரு எஸ், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்டிங் இருக்கும், பரவாயில்ல. ஆனா அந்த ஊழியம் செய்யும் பொழுது 2 பேரும் சேர்ந்து செய்யும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் வந்து மத்தவங்க ஐ கேனாட் டெல் அதர் பீப்புள். எனக்கு வந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார்னா காரணம், எங்க நான் ஊழியம் போனாலும் எங்க வைஃப் வந்துருவாங்க. டாக்டர் இருந்தா வருவாங்க, வேலைன்னா பரவாயில்ல, ஆனா வைஃப் வந்துருவாங்க. அட்லீஸ்ட் அவங்க ப்ரே பண்ணுவாங்க. பெரிய இல்லாம இங்க வந்து நின்றுகிட்டுலாம் நம்ம பேச முடியாதுங்க. வைஃப் இருந்தா அட்லீஸ்ட் அவங்க ப்ரே பண்ணுவாங்க, உட்காந்துக்கிட்டு வரத்துக்கு முந்தி ப்ரே பண்ணுவாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ், உங்களுக்கு கிஃப்டிங் தனி கிஃப்டிங் இருந்தாலும் தனி காலிங் இருந்தாலும், ஆனா பாஸ்டர் என்ற ஊழியத்துக்கு போனா வைஃப் பக்கத்துல இருக்கணும். இது நான் வந்து சொல்றேங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் ஏன் திருப்பி சொல்றேன்னா, I have seen pastors failed in their ministry because wife is not beside the pastor. சரியான talented pastors நான் பார்த்திருக்கேன். I have seen, 2 பேரும் பேசிட்டு தான் இருக்கும், இவர் எங்கேயோ போயிருக்கலாம், வைஃப் அக்ரி பண்ணல, வைஃப் வேற மாதிரி ஒரு ரோல்ல போயிட்டாங்க. அப்போ என்ன தெரியுமா ஆயிரும், மினிஸ்ட்ரி ஸ்ட்ரகிள் பண்ணி செய்வார் பாஸ்டர். ஸ்ட்ரகிள் பண்ணி செய்யறதுன்னா என்ன தெரியுமா, வைஃப்க்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே சர்வீஸ் ஊழியம் போயிருங்க. பாஸ்டர்ஸ் மட்டும் நான் பேசல, அதனால ஐ டோன்ட் டாக் மச். ஊழியெல்லாம் இருக்காங்க. பாஸ்டர்ஸ் ஊழியம் செய்யும் பொழுது, லீடர்ஸும் சரி, லீடர்ஸ் யாரை மேரி பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுடைய மனைவி சந்தேகப்படாமல் இருக்குமாறு ஊழியம் செய்யுங்க. கரெக்டா? நான் தப்பா சொல்றேன்? கரெக்டா? சாரி, தமிழ் கொஞ்சம் சீலா பண்ணா. கரெக்டா? லீடர்ஸ் ஊழியம் செய்யும் பொழுது, பாஸ்டர்ஸ், லீடர்ஸ், நீங்க வைஃப் வந்து வைஃப் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் லீடர்ஸ்லாம் நீங்க ஊழியம் செய்யும் பொழுது மனைவி சந்தேகப்படாத படிக்கு மாதிரி நீங்க ஊழியம் செய்யணும். பாஸ்டர்ஸ் வைஃபும் பாஸ்டர் ஊழியம் செய்யும் பொழுது சந்தேகமாக நீங்க பண்ணக்கூடாதுங்க. அப்பனா நீங்க வந்து அவங்க ஃபாலோ பண்றதுக்காக நீங்க காத்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்குதா? நீங்களே வந்து அதுக்கு ரீசனா இருப்பீங்க. சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மினிஸ்டர் அதான சொல்றேன், சாத்தான் உடைக்கிறதுக்கே அவன் இது பண்ணுவான். என்ன சொல்லுவான்? இது பண்ணுவான், இந்த தாட் பண்ணுவான், குழப்பத்தை உண்டாக்குவான். குழப்பத்தை உண்டாக்கும். ஆனா குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு முந்தி என்ன செய்யணும்? குழப்பம் வராதபடி பாஸ்டர் பாத்துங்க. That's why I say wife பக்கத்திலே இருக்கணும். ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணணும். என்ன செய்றீங்க, எங்க போறீங்க, வரீங்க, அங்க போறேன், ஊழியத்துக்கு வாங்க, என்கரேஜ் பண்ணணும். ஈஸி இல்ல, இது வந்து ஈஸி இல்ல. பிகாஸ் 2 பேரும் எப்படி என்ன இருக்கணுமா, அந்த ஒரு
ஒரு ஒரு ஒற்றுமை, ஒரு கனெக்ஷன், ஒரு இது இருக்கணுங்க. இல்ல கட்டி ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும் வீட்டுல. ஏன் லேட்டா வந்தீங்க இன்னைக்கு? ஒரு வீட்டுக்கு தானே போனீங்க, ஒரு வீட்டுக்கு தானே போறீங்கன்னு சொன்னீங்க. ஒரு வீட்டுக்கு இவ்வளவு நேரமா? சோ பாஸ்டர் லீடர் என்ன தெரியுமா, இப்ப எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதா இருக்கு. இப்ப என்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது எப்படி? அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை வரும்போது வீட்டுக்கு வரும்போது காடியிலேயே பிராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க எக்ஸ்கியூஸ். இப்படி சொன்னா இந்த கொஸ்டின் வரும். நான் இதுக்கே சொல்லிடுறேன், அந்த மாதிரிலாம் வந்து ஊழியம் செய்ய முடியாதுங்க. ஒரு நம்பிக்கையோடு நம்ம என்ன ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் விட்டுருணும் வேலை ஊழியம் செய்ய. we must believe, ட்ரஸ்ட் பண்ணணும். இல்ல இவர் வந்து ஊழியக்காரரு, I will pray for him. இல்ல கட்டி எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறதுக்கு அவரு எக்ஸ்பர்ட் ஆயிடுவாரு. அது வந்து ஊழியம் வந்து அப்புறம் சஃபர் பண்ணும். ஏன்னா அவர் மைண்ட் எங்க இருக்கும்? எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறதுக்கு அவரு என்ன சர்மன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கூட கொஞ்ச நேரம் தான். இப்போ எக்ஸ்கியூஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பயங்கரமா அவர் வந்து ரொம்ப நேரம் செலவு பண்ணிடுவாரு. ஸோ சர்மன் கொஞ்ச நேரம் தான். அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஐ சே wife வந்து number one supporter for the husband, the husband number one supporter for the wife. Very important. இது வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா வந்துருவோம். வீக்னஸ் பார்த்துட்டு சாத்தான் அட்டாக் பண்ணிடுவோம். உங்களை அட்டாக் பண்ணாதான் நீங்க உங்க கீழே இருக்கிறவங்கள நீங்க டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஓகே, லீடர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ப்ரே பண்ணீங்க. இந்த ப்ரொடெக்ஷன், ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன் ரொம்ப 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 தேவை. ஆல்வேஸ் ஃபியர் ஆஃப் காட் இருந்தா வைஃப்க்கு தெரியும், இல்ல இவன் இந்த மனுஷன் வந்து தெய்வ பயம் உள்ள மனுஷன். ஓகே, தெய்வ பயம் உள்ள மனுஷன். சோ பயப்பட தேவையில்லையே, பிகாஸ் he fears God. சரி, நான் சொன்னேன் அந்த அடிப்படையே fear of God. Fear of God இருந்தா you don't have to worry about your husband or wife or your children or your brother or sister, whoever it is, because you know இவன் தெய்வ பயம் உள்ள மனுஷன், தப்பு செய்ய மாட்டான், இவன் very righteous man. Okay, clear ah? அண்ணே, Yes சொல்லுங்க. answer. இல்ல அது உங்களுக்கு இல்ல, அது ஆன்சர், அது क्वेश्चन, அது வந்து உங்களுக்கு இல்ல, அது எனக்கு. நான் பார்க்க போறேன் உங்க சர்ச் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போறேன். அதுல ரொம்ப சீரியஸா இருக்கீங்க அப்படியா? இல்ல இல்ல, ஜாலியா போனிச்சு. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, நம்ம சுருக்கமாக என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு நம்ம மத்தியில வந்த ஐயா அவர்களுக்கு, ரத்த அவர்களுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன். I want to call upon Pastor Jonathan, Pastor Kanna, இங்க இருக்காரு ஸ்டீவன் கண்ணா, and also Pastor Mary. மேல வந்துருங்க ப்ளீஸ், மணிக்கு வந்துருங்க. Just we would like to alla pastors வேற யாரும் இருக்காங்க? பாஸ்டர் எபினேசர், வேற யாரும் இருக்கீங்க? பாஸ்டர்ஸ் கொஞ்சம் மேல வாங்க. பாஸ்டர் ஸ்டீவன் வாங்க. ஒரே சர்ச்சில் 3 ஸ்டீவன் இருக்கு, ஒரே கன்ஃபியூஷன். சரி, பிரைஸ் கார்டு. ஓகே, எல்லாம் மணிக்கு வந்துருங்க. பிரைஸ் Almost great cupcake. பாஸ்டர் ஆமோஸ். Great cupcake is up. சரி, ஓகே ஓகே. That's all. We'd like to invite you to come, Pastor. Thank you. God bless you. மறுபடியும் ஒரு பலத்த கருவிலை Thank you very much. Thank you. God bless you. Thank you very much. நாம் ஜெபம் செய்வோம். பரலோக தகப்பனே, இந்த ஒரு நேரத்திலும் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாக ஆண்டவரே, போதகர்கள், தலைவர்கள், மூப்பர்கள், நாங்கள் எப்படி ஒருங்கிணைந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை கட்டுவது என்று சொல்லி
உடைய தாசனை கொண்டு வந்து எங்களோடு பேசியதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஐக்கியம் இன்று மட்டும் இல்லாதபடி இன்னும் வருகின்ற நாட்களிலே இன்னும் அதிகமாய் நாங்கள் கற்றுக்கொண்டு உடைய ஊழியத்திலே ஆண்டவரே தேவ பயத்தோடு நாங்கள் கட்ட எங்கள் கிருபை ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் எடுத்து விட்டு நான் கடந்து போகும் பொழுது இந்த கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்துக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்மைல். எல்லாம் கொஞ்சம் கிட்ட வாங்க, ரொம்ப தூரமா இருக்கிறீங்க. கம் 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 கம். டேனியல், கேப்ரியல், அல்ஃபிரட்.